சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி பார்த்தா ரொம்ப நல்ல வேஷம் போட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, என்ன மாமா எதுவுமே பேசாம இருக்கீங்க, நான் உங்ககிட்ட தான் சொன்னேன்ல சேதுவோடைய வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு. பாவம், அவை வாழ வேண்டிய வயசுல இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு ராத்திரியும் பகலும் தூங்காம இப்படி ரூமுக்குள்ளேயே கதவை பூட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்கவே எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. சேதுவோடைய வாழ்க்கையை பத்தி நீங்க ஒரு முடிவெடுங்க. ஒண்ணு, தமிழ்ச்செல்விக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவளை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்குங்க. அப்படி இல்லையா சேதுக்கு வாழ பிடிக்கலைன்னா அவளை அத்து விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை சேதுக்கு பார்த்து கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி இழுக்கவும், அப்பதான் மோகனா, என்னங்க நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லையில, அப்பதான் பார்த்தா சாவித்திரி, என்ன மதினி யோசிக்கணும், என்னத்தை யோசிக்கணும், அவளை அத்து வர்றதை மட்டும் பத்தி பேசுங்க, எம்புட்டு பெரிய காரியம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லையில, அப்பதான் பார்த்தா, இங்க பாருடி, உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இரு, என்னமோ அவளை அத்து வர்றதை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ பெரிய யோகிய மாதிரி அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும், சாவித்திரி பார்த்தா கப்பு சிப்புன்னு வாய மூடிடுது. அப்பதான் ராஜாங்கம் சொல்றாரு, இது என்னதான் இருந்தாலும் சேது எடுக்க வேண்டிய முடிவு, இருந்தாலும் நம்ம இதை பத்தி நல்ல பொறுமையா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பதான் பார்த்தா சேது கிட்ட கருப்பு பேசுறாரு, மாப்பிள்ள வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க தமிழ்ச்செல்விக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தமிழை மறுபடியும் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிற சொல்றாங்க. நீ அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு மாப்பிள்ள. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த பிள்ளை நல்ல பேர் எடுத்திருக்கு, வீட்லயும் அப்படித்தான். அந்த பிள்ளை இந்த ஒரு விஷயத்துல போய் சொல்லிருச்சுதான், இது ஏத்துக்கிற முடியாதான். எனக்கு அப்படி பார்க்கையில அந்த பிள்ளை மேல கோவம் வருதுதான். ஆனா இருந்தாலும் அந்த பிள்ளைகிட்ட நிறைய நல்ல குணம்லாம் இருக்கியா, நல்லா படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை இப்ப டாக்டர் கூட படிக்க போகுது, அந்த பிள்ளைய தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கையா. ஊருக்குள்ள எம்புட்டோ புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க விவாகரத்துக்கெல்லாம் போகல, சேர்ந்து வாழத்தான் செய்யறாங்க. இத பெருசா நீ எடுத்துக்கிறாம தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நீ சேர்த்துக்கிறணும், தமிழ்ச்செல்வி கூட நீ மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் பேசுறாரு. சேதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்ச்செல்வி, ஏம்மா உனக்கு சமையல் நல்லா தெரியும், எம்புட்டோ பேத்துக்கு நீ சமைச்சு போட்டிருக்க, நம்ம ஹோட்டலும் வச்சு நடத்திருக்கோம், அந்த சமையலவே ஒரு ஆயுதமா வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லவும், எப்படி 1 லட்ச ரூபா எப்படி சம்பாதிக்க முடியும், ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டு பார்த்தேன், யாரும் நமக்கு துணிஞ்சு கடன் கொடுக்க தயாராவே இல்லை, ஒரு வாரத்துக்குள்ள மட்டும் எப்படி இந்த சமையலை வச்சு 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும், அப்படியே ஊருக்குள்ள விசேஷம் நடந்தாலும் அந்த விசேஷக்காரவங்க நமக்கு ஆர்டர் கொடுக்கணுமே, அவங்க ஆர்டர் கொடுக்க முன் வந்தா தானே நம்ம 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும், அதுவுமே கஷ்டம்தான் தமிழ், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்க பாருமா நான் இன்னொரு ஐடியா சொல்றேன், நம்ம ஏன் மொய் விருந்து வைக்க கூடாது, ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு அவங்களால என்ன பண்ண முடியுதோ பண்ணட்டும், அதுல எப்படி தமிழ் 1 லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், அதெல்லாம் வருமா, நம்பிக்கை வைப்போம், அதுவுமே சமைக்கணும்னா காசு வேணுமேடி, பாத்திரம் பண்டம் அது இது ஜாமா அப்புறம் அரிசி பருப்புன்னு எவ்வளவு வாங்கணும், அதுக்கே பல மடங்கு வருமேடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், என்னம்மா அதுக்கெல்லாம் மிஞ்சி போனா ஒரு 30-35,000 வரும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஆமாடி 30-35,000 வரும், எப்படி அது காசு தேவை, அதுக்கு எங்கே போறது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் தமிழ்ச்செல்வி எப்பதான் சொல்றாங்க, இதுக்கே 30-35,000 தேவை, நமக்கு தேவை 1 லட்சம், இப்படி 35,000 இதுல போச்சுன்னா 70,000 தானே நம்ம பெறட்டணும். ஏ வசந்தி, உங்ககிட்ட தோடு மோதிரம் இருக்குன்னு சொன்னீல, அதை அடகு வச்சு 35,000 பெரட்டிடலாம், இப்ப 70 ரூபாய்க்கு மட்டும் பெரட்டினா போதும்ல, எதுக்கு மொய் விருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழோடைய அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா நீ சும்மா இரு, நமக்கு தேவை 1 லட்ச ரூபா, அம்மா உங்ககிட்ட அந்த இதெல்லாம் அடமான வச்சு 30,000 பெரட்டு, நம்ம மொய் விருந்துக்கு ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதுல என்ன பணம் வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி பார்த்தா மொய் விருந்துக்கு எல்லாத்தையும் தயார் பண்றாங்க. அதே பக்கம் பார்த்தா செல்லப்பாண்டி தமிழ்ச்செல்விக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கறதுக்காண்டி ஊரா எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டு பார்க்குறாரு. கடைசியா செல்லப்பாண்டிக்கு தோணக்கூடிய ஒரே ஐடியா அப்படின்னா, நம்ம ஊருக்கு கட்சி தலைவர் வராரு, அவர்கிட்ட எப்படியா தமிழோடைய நிலைமையை சொல்லி தமிழை அவர் படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அப்படி யோசிக்கிறாரு.